ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரிங் மெம்பர்ஷிப்னா என்ன, தென் ஸ்ட்ரிங்ல பார்ட்டிஷனிங்னா என்ன, தென் ஸ்ட்ரிங்ல ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் மெம்பர்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹெல்ப் த டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க் ஈஸியர் அப்படின்ற மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு டெக்ஸ்ட் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரிங் மெம்பர்ஷிப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இங்க வந்து ஒரு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போறோம். அதாவது இந்த வேர்ட் ஐஎன் அப்படின்றது ஒரு ஆப்பரேட்டர். அதை நம்ம மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இத வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இல்லன்னா ஒரு எலமெண்ட் இந்த ஸ்ட்ரிங்ஸ்குள்ள இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும். அப்படின்னா நான் ஸ்ட்ரிங் மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த வொர்க் அப்படிங்கிற வேர்ட் இங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லன்னா கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற வேர்ட் இங்க இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோட்ஸ்குள்ள கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்ட்ரிங் 1ல இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அப்ப நான் என்ன யூஸ் பண்ணலாம்? இங்க இன் யூஸ் பண்ணலாம். ஸோ இன் str1 இது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, நான் குடுத்திருக்க டெக்ஸ்ட் வந்து அதாவது நான் குடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்து இந்த str1க்குள்ள இருக்கு அப்படின்னா, ட்ரூன்ற அவுட்புட் வரும். இதே இல்ல அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்ற அவுட்புட் வரும். சரிங்களா? இப்ப நான் இன்னொரு வேர்ட் குடுக்குறேன். இப்ப நான் ஜஸ்ட் ஒரு சயன்ஸ் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சயன்ஸ் அப்படின்னு மட்டும் குடுக்குறேன். சயன்ஸ்ன்னு குடுத்துட்டு இன் str1ன்னு சொல்லி குடுக்குறேன். இப்ப ஃபால்ஸ்ன்னு வருது. ரீசன் என்னன்னா, அந்த சயன்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல கிடையாது. ஸோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க சப்ஸ்ட்ரிங் வந்து அங்க ஸ்ட்ரிங்ல இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் வரும். இதே இருந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரூ வரும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் பார்ட்டிஷனிங். ஸ்ட்ரிங் பார்ட்டிஷனிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப என்னன்னா, நான் ஒரு 2 ரோல்ஸ் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியர். ஸோ இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டா சயின்டிஸ்ட் தனியா, எனக்கு டேட்டா இன்ஜினியர் தனியா வரணும். அண்ட் தென் தனியா வரணும் அப்படின்னு வச்சுக்கங்க. இத நான் வந்து பிரிச்சு எடுக்கணும் அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி லைக் நீங்க ஸ்ட்ரிங்ஸ வந்து லைக் ஸ்லைசிங் பண்ணலாம். இல்லன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்க வந்து 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, பார்ட்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட்டிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, str2 டாட் பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஃபங்ஷன் நான் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணேன்னா, இதுக்குள்ள வந்து நான் ஒரு செப்பரேட்டர் குடுக்கணும். ஸோ எது வந்து செப்பரேட்டர் அப்படின்னா, இப்ப நான் வந்து செப்பரேட்டரா குடுத்தேன்னா, இந்த செப்பரேட்டர் ஒரு எலமென்ட்டாவும், டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது ஒரு எலமென்ட்டாவும், டேட்டா இன்ஜினியரிங்ன்றது ஒரு எலமென்ட்டாவும் நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துரும். சரிங்களா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, வந்து செப்பரேட்டரா இங்க மென்ஷன் பண்ணிட்டு, இப்ப இத நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, உங்க அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங் வந்து 3ஆ டிவைட் ஆயிருச்சு. எப்படி டிவைட் ஆயிருக்கு? அதாவது நான் குடுத்த செப்பரேட்டருக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரிங்காவும், செப்பரேட்டருக்கு அப்புறம் நான் குடுத்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காவும், செப்பரேட்டர் வந்து ஒரு எலிமென்ட்டாவும் வந்திருக்கு. சரிங்களா? இப்ப இத நான் ஸ்டோர் பண்ணேன்னு வச்சுக்கங்க. இப்ப str3ல நான் ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணிட்டு, இப்ப நான் அவுட்புட் செக் பண்றேன். இப்ப இதுல நான் வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணணும். எனக்கு இது மட்டும் தான் தேவை அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், அகைன் str3ன்னு குடுத்து, நமக்கு தெரியும்ல இண்டெக்ஸிங் மெத்தட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0. செகண்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 1. தேர்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 2. இப்ப எனக்கு டேட்டா சயின்டிஸ்ட் மட்டும் வேணும்னா, நான் அந்த இண்டெக்ஸ் நம்பர் குடுக்கலாம். 0 அப்படின்னு குடுத்தேன்னா, நான் டேட்டா சயின்டிஸ்ட் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாரி வந்து ஸ்ட்ரிங் பார்ட்டிஷன யூஸ் பண்ணி, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்க 3 பீசஸ் அதாவது 3 ஸ்லைசஸா கட் பண்ணி, நமக்கு ஏத்த மாரி அனலைஸ் பண்ணி வொர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்டின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்க்குள்ள எனக்கு வந்து ஒரு நம்பர்ஸோ, இல்ல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ வந்து நான் ஆட் பண்ணணும். சரிங்களா? வெளிய இருந்து ஆட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து அந்த ஸ்ட்ரிங் அங்க இருக்கு. நான் வெளிய இருந்து ஏதாவது ஒரு நம்பர்ஸ் அங்க ஆட் பண்ணணும். இல்ல ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங் மறுபடியும் அந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்டின்னா, நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐட்டம் நம்பர் 1 அப்டின்னு சொல்லி இதுக்கு ஒரு 40ன்றது ஒரு ரூப்பீஸா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஐட்டம் நம்பர் 2க்கு நான் 55 குடுத்திருக்கேன். ஐட்டம் நம்பர் 3க்கு 77 குடுத்திருக்கேன். இப்ப இந்த 3 நம்பரையும் நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்க்குள்ள கொண்டு போணும். இப்ப நான் என்ன டெக்ஸ்ட் குடுத்திருக்கேன்? காஸ்ட் ஆஃப் ஐட்டம் 1, ஐட்டம் 2 அண்ட் ஐட்டம் 3 ஆர் அப்படின்னு சொல்லி நான் குடுத்திருக்கேன். இப்ப 3 ஐட்டம்ஸோட காஸ்ட் நான் குடுத்திருக்கேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ்க்குள்ள எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வரணும். செகண்ட் கர்லி பிரேஸ்க்குள்ள செகண்ட் நம்பர் வரணும். தேர்ட் கர்லி பிரேஸ்க்குள்ள தேர்ட் நம்பர் வரணும்.
இதுதான் நம்ம வந்து இந்த கான்செப்ட். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்ல உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நம்பர் வேணுமோ, அந்தந்த இடத்துல நீங்க வந்து கர்லி பிரேஸ் குடுத்துக்கணும். கர்லி பிரேஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க குடுக்குற நம்பர் கரெக்ட்டா அந்த கர்லி பிரேஸ்க்குள்ள தான் வரும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த ஸ்ட்ரிங்க கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாட் ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்றேன். டாட் ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஆர்டர்ல வந்து இங்க வரணுமோ, அந்த ஆர்டர் குடுக்கணும். சரிங்களா? இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பிரைஸ் ஆஃப் த ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் 1 குடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஐட்டம் 1 நம்பர் வந்து இந்த கர்லி பிரேஸ் இருக்கிற பிளேஸ்ல பிரிண்ட் ஆயிரும். தென் ஐட்டம் 2 வேல்யூ இந்த கர்லி பிரேஸ் இருக்கிற இடத்துல பிரிண்ட் ஆகும். ஐட்டம் 3 வேல்யூ இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் வந்து நான் இங்க ஒரு சின்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். :2f அப்படின்னா வந்து எனக்கு 2 டெசிமல் பாயிண்ட்ஸ்ல அவுட்புட் வேணும். இந்த நம்பர நீங்க சேஞ்ச் பண்ணீங்க 4f குடுத்தீங்கன்னா, வர அவுட்புட்ல 4 டெசிமல் பாயிண்ட்ஸ்ல வரும். இல்ல நீங்க 10f குடுக்குறீங்கன்னா 10 டெசிமல் பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு அவுட்புட் வரும். எவ்வளோ டெசிமல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த நம்பர் இங்க நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2fன்னு குடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த நம்பர் வந்து 2 டெசிமல் பாயிண்ட்ஸோட நமக்கு வந்து விசிபிள் ஆகும். சரிங்களா? இப்ப நான் அந்த செல்ல ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் வரும். காஸ்ட் ஆஃப் ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 ஆர் பார்த்தீங்கன்னா, இந்த கர்லி பிரேஸ் இந்த இடத்துல 40 வந்துருச்சு. இந்த கர்லி பிரேஸ் இருந்த இடத்துல 55 வந்திருக்கு. அண்ட் இந்த கர்லி பிரேஸ் இருந்த இடத்துல 77 வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்க ஒரு நம்பர வந்து உள்ள கொண்டு வரணும். ஒரு ஸ்ட்ரிங்க்குள்ள அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க கொண்டு வரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டூ 3ன்னு குடுத்துருக்கோம். ஐட்டம் நம்பர் வந்து 5, 6, 7 எடுத்திருக்கோம். பிரைஸ் வந்து 49 எடுத்திருக்கோம். தென் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அங்க ஒரு ஸ்ட்ரிங்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் லைக் வந்து கர்லி பிரேஸ் குடுத்து பீஸஸ் ஆஃப் ஐட்டம் நம்பர், தென் ஒரு நம்பர் குடுத்துருக்கோம். ஃபார் $2 அப்படின்றத நம்ம குடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்பர்ஸே குடுக்கல. இப்ப ஏன் வந்து நம்பர்ஸ் எல்லாம் குடுத்துருக்கோம்னா, இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் நம்பர்ஸ். எதோட இண்டெக்ஸ் நம்பர்ஸ்? இந்த வேல்யூஸோட இண்டெக்ஸ் நம்பர்ஸ். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், பிரிண்ட் மை ஆர்டர் டாட் அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்ஸோடயே டைரக்ட்டா டாட் ஃபார்மேட் குடுத்தோம். இப்ப வந்து இந்த வேரியபிள் குடுக்குறோம். எனவே வந்து வேரியபிள் குடுக்கலாம், இல்லன்னா வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸும் குடுத்துக்கலாம். ஸோ வேரியபிள் நேம் குடுத்து, டாட் ஃபார்மேட் குடுத்து, குவான்டிட்டி குடுத்துருக்கோம், ஐட்டம் நம்பர் குடுத்துருக்கோம், பிரைஸ் 3 குடுத்தாச்சு. இப்ப இந்த 3ஓட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? குவான்டிட்டியோட இண்டெக்ஸ் நம்பர் 0. அந்த 0ன்ற இண்டெக்ஸ் நம்பர் குடுத்துருக்கேன். அப்ப இங்க ஐ வாண்ட் 3ன்றது இங்க வரும். 3 பீசஸ் ஆஃப் ஐட்டம் நம்பர் குடுத்துருக்கேங்களா? அப்ப இங்க 1 வரும். ஐட்டம் நம்பர் என்ன ஐட்டம் நம்பர்? 5, 6, 7. அண்ட் தென் பிரைஸ்ன்ற இடத்துல நான் 2ங்கிற இண்டெக்ஸ் நம்பர் குடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து $49 அப்படின்றது வரும். இப்ப நான் அந்த செல்ல நான் ரன் பண்றேன் அப்படின்னா, ஐ வாண்ட் 3 பீசஸ் ஆஃப் ஐட்டம் நம்பர் 5, 6, 7 ஃபார் $49 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெத்தட் வந்து கொஞ்சம் வேற மாரி இருக்கும். ஆனா சிம்பிள் தான். இப்ப A இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு எடுத்திருக்கேன். B இஸ் ஈக்குவல் டூ 3 அண்ட் C இஸ் ஈக்குவல் டூ 9ன்னு எடுத்திருக்கேன். ரேண்டமான நம்பர்ஸ் சரிங்களா? அப்ப இங்க வந்து நான் இன்னொரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன். தி வேல்யூ ஆஃப் A இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள A டைரக்ட்டா குடுத்துருக்கேன். அண்ட் வேல்யூ ஆஃப் Bன்னு சொல்லிட்டு உள்ள டைரக்ட்டா B குடுத்துருக்கேன். வேல்யூ ஆஃப் Cன்னு சொல்லிட்டு உள்ள டைரக்ட்டா C குடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க ஒரு Fன்னு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க டாட் ஃபார்மேட் குடுக்கறதுக்கு பதிலா இங்க Fன்னு ஆட் பண்ணாலும் அது வந்து டாட் ஃபார்மேட்ன்னு தான் பைத்தன் எடுத்துக்கும். இந்த மெத்தட்ல போம்போது என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த வேரியபிள் நேம டைரக்ட்டாவே உள்ள குடுக்கணும். இந்த வேரியபிள் நேம டைரக்ட்டா உள்ள குடுத்தீங்கன்னா, அந்த வேரியபிள்க்கு உண்டான வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிரும். அந்த செல்ல நீங்க ரன் பண்ண உடனே. இப்ப நான் அத ரன் பண்றேன் பாருங்களேன். இந்த வேல்யூ ஆஃப் A இஸ் 5 அண்ட் வேல்யூ ஆஃப் B இஸ் 3 அண்ட் வேல்யூ ஆஃப் C இஸ் 9 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸ்ட்ரிங் ஃபார்மேட் வந்து இப்படி தான் வொர்க் ஆகும். நீங்க என்ன ஒரு நம்பர்ஸோ, ஒரு டெக்ஸ்ட்டோ நீங்க வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ரிங்ஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ இதோட ஸ்ட்ரிங் மெம்பர்ஷிப், பார்ட்டிஷனிங் அண்ட் ஃபார்மேட்டிங் வீடியோ எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவரிஒன்.